நல்ல எண்ணங்கள் இருந்தால் கிடைப்பதும் வருவதும் நல்லதாகவே இருக்கும்னு நம்புகிறவன் நான். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எல்லாமே இனிமேல் கிடைக்கிறதும் வர்றதும் நல்லதாகவே இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து இப்படி ஒரு சந்தோஷம் நடக்கும்னு நினச்சி பார்க்கல. ஆனால் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்மதி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னால், நம்ம வீட்டு கார்டன் வந்து ரொம்ப புதர் மாதிரி இருந்துச்சு. சரி, அதை வீட்டில் இருக்கோமே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலையில் இறங்கியாச்சு. நம்ம எப்போதும் மீன் கடைக்கு போவோம். மீன் கடைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலை பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். அதனால் இதை வந்து கண்டுக்கலை. சரி, இன்றைக்கி இப்போ போகிறதில்ல, உடம்பு கொஞ்சம் முடியாதனால மீன் கடைக்கே போகிறதில்ல. சரி, வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் டைம் இந்த மாதிரி வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சாத்துக்குடி செடியில் வந்து நிறைய முள் இருந்தது. வெட்டவே முடியல. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா கீரை செடி வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வச்சது தான். ஆனால் அந்த கீரை மரம் வந்து ஃபுல்லுமே அந்த சாத்துக்குடி செடியில் போய் பட்டு அதிகமாக கிளம்பவே இல்லை. அந்த நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும். செடிக்கே மேக்ஸிமம் வெயிலும் நிழலும் மாறி மாறி இருக்கணும். இந்த கீரை செடி இருக்கனால ஃபுல்லுமே நிழலாகவே இருந்தனால அது அவ்வளோவா கிளம்பவே முடியல. சரி, இதையும் உடச்சி விட்டுடலாம், இது புதுசாக துளுத்து வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி விட்டாச்சு. அந்த கீரை மரம் கீழே பார்த்திங்கன்னா பொந்து மாதிரி உளுந்துருக்கு. அதில் ஏதோ வந்து காப்பி கலரில் வந்து ஏதோ அஸ்வினி ஏதோ ஒரு ஜெல்லு மாதிரி இருந்துச்சு. அதில் அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அள்ளிட்டு போய் குப்பை மாட்டில் போட்டாச்சு. ஏன்னா அதை அள்ளவே முடியல, எனக்கு கையிலெலாம் குத்திடுச்சு. அதனால தான் அதை ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கல்லாக இருக்கிறனால சரி அதை வந்து ரவுண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை ரவுண்டிங் பண்ணுற வேலையில் இறங்கியாச்சு. எனக்கு வந்து செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் வீட்டில். ஆனால் வந்து இடம் ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் வந்து செடியே வைக்க முடியல. ஏன்னா எங்கள் சைடு வந்து பாம்பு நிறைய தொல்லை இருக்கும். பாம்புகளுக்காக பயந்துக்கிட்டே நாங்கள் வந்து செடியே வைக்கிறதில்ல. ஏன்னா மழை நாள் வந்துடுச்சுன்னா நிறைய பாம்பு வரும் இந்த பக்கம். அதனாலேயே பயந்துக்கிட்டு வைக்கிறதே கிடையாது. பாப்பாங்க சொல்லும், கொடி மாதிரி செடி வைமா, தர்பூசணி செடி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி பிஞ்சு செடி, அதெல்லாம் பாப்பா வைக்க சொல்லும். ஆனால் வந்து அதுங்க விதை போட்டாலும் நான் போய் அதை பிடுங்கி விட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து மழைனால எங்கள் வீட்டுக்கே ஒரு 4 தடவை 3 தடவை வந்திருக்கு பாம்பு. அதனாலே பயத்துலேயே அந்த மாதிரி செடியெல்லாம் வைக்க வேணாம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு என்ன செடின்னு தெரிஞ்சிச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த இதில் வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும், சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது நந்தியா கொட்டைன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து கொய்யா மரம். நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு 4 மரம் தான் கொய்யா மரம். இது வந்து வளர்கிறதுக்குள்ளே நிறைய தடவை ஆடு கடிச்சு தான் அது வளருது. இது வந்து நார்த்தன் செடின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு நார்த்தன் செடின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தண்டுலெல்லாம் முள் சின்னதாக இருக்குது, அதனால் அது நார்த்து செடி கிடையாதுன்னு சொல்கிறாங்க இப்போ. சரி, சாத்துக்குடியாக இருக்கும், காய்க்கும்போது தான் தெரியும். பின்னாடி என்ன காய்க்குதோ அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வீடியோ எடுத்து. இது வந்து கொய்யா மரம் பாருங்கள். கொய்யா மரத்தில் வெறும் கொய்யாக்காய் தான் இருக்குது. இது வந்து நாட்டு கொய்யாக்காய் நிறைய இருந்தது. மரம் ஃபுல்லாகவே இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் வந்து இது நம்ம வீட்டு மரம் கிடையாது, இது பக்கத்து வீட்டு மரம். நிறைய காய்க்கும். ஆனால் நாங்கள் ஒன்று கூட அந்த மரத்துலேருந்து பறிக்க மாட்டோம். அவங்களா பறித்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் அப்போ தான் வாங்குவோங்க. நாங்களாக போய் அந்த மரத்தில் பறிக்க மாட்டோம். கீழே வந்து பழுத்து விழுந்துச்சுன்னா எடுத்துக்குப்போம். ஏன்னா வந்து அவங்க வளர்க்குறாங்க ஆசையாக. அவங்க 2 பழம் பறிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம அந்த பழத்தை பறிச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கணும். நாங்கள் அது மாதிரி பறிக்க மாட்டோம். அதுக்கப்புறம் சரி, மாடியே சேர்த்தே க்ளீன் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. மாடியில் வந்து இவ்வளோ இடம் இருக்குது, மாடி தோட்டம் கூட வைக்கலாம். ஆனால் வந்து மாடியில் வச்சாலுமே எனக்கு கொஞ்சம் பயம்தான். ஏன்னா பக்கத்து வீட்டில் வந்து புறாலாம் இருக்குது மாடியில். அது வந்து புறா அந்த வலையிலையே வந்து ஒரு பாம்பு இருந்தது. அதனாலே சரி மாடியிலலாம் வைக்க வேணாம், நம்மளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்படி தான் இருக்கும் ஃபுல்லுமே. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல் லைன்லேயுமே
இந்த மாதிரி ஒரு குட்டை தண்ணி ஓடும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், காடு மாதிரியே தான் இருக்கும். இதில் வந்து காடை கொஞ்சம் கொளுத்தி விட்டாலும் வீட்டுக்குள்ளெல்லாம் அந்த பாம்பு வந்துடும். அதனாலேயே வந்து மாடியிலையும் வைக்கல, கீழேயும் வைக்க முடியல செடி. அதுக்கப்புறம் பாருங்களேன், மாடியிலேருந்து செடியை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஃபுல்லுமே நம்ம வீட்டு செடி கிடையாது, பக்கத்து வீட்டு மரமும் சேர்ந்து இருக்குது இதில். ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு வியூ, அதனால் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மழை வந்துருச்சு. மழை வந்துட்டு மலையிலே பார்த்தோன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க. அண்ணன் வந்து எதுக்காக வந்திருந்தாங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது வந்து எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டும். அவங்க வந்த நேரம் கரண்டே இல்லை, கரண்ட் இல்லாமல் செல்லு பார்த்துக்கிட்டே படுத்திருந்தாங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்துட்டாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அண்ணன் வந்து புடவை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆடி மாதம் வந்துருச்சுல, அதனால வந்து புடவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த புடவை நல்லா இருக்கா? இதில் வந்து சின்னதாக ஒரு பார்ட்ரு இருக்குது, கோல்டு கலரில் பார்ட்ரு இருக்குது. எனக்கு வந்து காட்டன் புடவையெல்லாம் பிடிக்காது. இது மாதிரி புடவைனா நான் கட்டிப்பேன். வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நான் அதிகம் காட்டன் புடவை கட்டினதே கிடையாது. இது மாதிரி பூனை புடவைனா நான் கட்டிப்பேன். அது எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். அதனால தான் இது மாதிரி புடவை தான் எடுத்து கொடுத்து விடுவாங்க எனக்கு. அதுக்கப்புறம் வந்து வளைகள், அதுக்கப்புறம் வந்து தாலிக்கயிறு, அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பாவாடை, லைனிங் துணி, ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக லைனிங் துணி, அதுக்கப்புறம் வந்து ஒரு குங்குமம், அதுக்கப்புறம் ஒரு சைடு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறமா வந்து கனகாமரப்பூவு. கனகாமரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், கனகாமரம். அதுக்கப்புறம் வந்து குண்டுமல்லி பூவு. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பசங்களுக்கு. ஸ்நாக்ஸ் வந்து மாக்கடை ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும், அதனால வந்து இது அருணாக்கிளின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், காப்பி கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் வந்து இது உள்ளே வந்து தேங்காய் அந்த மாதிரி இருக்கும்ல, சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. இது ஆனால் சாப்பிட நல்லாயிருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அண்ணன் வந்தாலே இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் கேக்கு அதெல்லாம் ஏதோ இருக்குது. எங்கள் அண்ணன்னா 2 பேர் இருக்காங்க எங்கள் அண்ணன். இது வந்து சின்ன அண்ணன் இன்னைக்கு வந்தது. இன்னொரு அண்ணன் பெரிய அண்ணன் நாளைக்கு வருவாங்க. வரும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கள் அண்ணன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், 2 பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேலே அவங்களும் பாசமாக இருப்பாங்க ரொம்ப. என்ன சொல்கிறது, அண்ணனாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.